वणकम नमस्कार। मैं मोहन हूँ। ये अभिषेक एजुकेशन चैनल है। आप लोग कैसे हैं? मैं ठीक हूँ। हिंदी बोलने के लिए मेरे चैनल को देखें। இதுபோல சிறு சிறு வாக்கியங்களை அமைத்து பேசுறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் தினம் ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் நம்மளால் பேச முடியும். போன வீடியோவில் வாட்சி அப்படின்ற டாப்பிக்கில் கர்த்துவாச்சினா என்ன, கர்மவாச்சினா என்ன, பாவவாச்சினா என்ன, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தோம். கருத்து வாட்சியில் ஒவ்வொரு டென்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி வெர்பு சேஞ்ச் ஆகுது, சென்டென்ஸ் ஃபார்மேட் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு ஒரு 12 டென்ஸ் பார்த்துருப்போம். அதில் நம்ம எப்படி சென்டென்ஸ்லாம் அமைச்சோமோ, எப்படி வெர்புலாம் சேஞ்ச் பண்ணமோ, அது எல்லாமே கருத்து வாட்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கோம். அதனால் இப்போ கர்ம வாட்சியில் ஒவ்வொரு டென்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி வெர்பு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கர்மவாட்சி. கர்மவாட்சியை பொறுத்தளவுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்டில் ஆப்ஜெக்ட் இருக்கும். சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டு, சப்ஜெக்ட்டு, வெர்பு. இந்த வெர்பு டிரான்சிட்டிவ் வெர்பாக தான் இருக்கும். டிரான்சிட்டிவ் வெர்பாக இருந்தால் மட்டும்தான் கர்மவாட்சி சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அதேமாதிரி ஒரு 8 டென்ஸ் மட்டும்தான் கர்மவாட்சியில் சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில். ஆனால் தமிழ்லையும் ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னா பேசும்போது ஒரு 4 டென்ஸாக நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அந்த 4 டென்ஸுக்கு மட்டும் நம்ம எப்படி வெர்பு சேஞ்ச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மற்றதுக்கு அந்த சென்டென்ஸ் ஃபார்மெட்டை மட்டும் வெர்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் பார்க்கலாம். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டு, சப்ஜெக்ட்டு, துவாரா, வெர்பு 3 ப்ளஸ் ஹெல்பிங் வெர்பு. இந்த வெர்பு 3யும் ஹெல்பிங் வெர்பும் ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். ஆப்ஜெக்ட் ஆண் பாலில் ஒருமையாக இருந்ததுன்னா வெர்பு 3 ஆ சவுண்டில் முடியும். ஹெல்பிங் வெர்பு ஜாத்தா ஹே அப்படின்னு ஆட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் ஆண் பாலில் பன்மையாக இருந்ததுன்னா வெர்பு 3 ஏ சவுண்டில் முடியும். ஹெல்பிங் வெர்பு ஜாத்தே ஹே. ஆப்ஜெக்ட் பெண் பாலில் ஒருமையாக இருந்ததுன்னா வெர்பு 3 ஈ சவுண்டில் முடியும். ஹெல்பிங் வெர்பு ஜாத்தி ஹே. ஆப்ஜெக்ட் பெண் பாலில் பன்மையாக இருந்ததுன்னா வெர்பு 3 ஈ சவுண்டில் முடியும். ஹெல்பிங் வெர்பு ஜாத்தி ஹே அப்படின்னு வரும். ஓகே, இப்போ அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் கூடயும் துவாரா அப்படின்ற சேர்றத ஒவ்வொரு சப்ஜெக்ட் கூட நம்ம சொல்லி பார்க்கலாம். என்னால், மேரே துவாரா, மேரே துவாரா. எங்களால், ஹமாரே துவாரா, ஹமாரே துவாரா. உன்னால், தேரே துவாரா, தேரே துவாரா. உங்களால், துமாரே துவாரா, துமாரே துவாரா. தங்களால், ஆப்கே துவாரா, ஆப்கே துவாரா. இவனால், இவளால், இதுவால். இது மூணுத்துக்குமே இஸ்கே துவாரா, இஸ்கே துவாரா. அவனால், அவளால், அதுவால். இது மூணுத்துக்கும் உஸ்கே துவாரா, உஸ்கே துவாரா. இவர்களால், இன்கே துவாரா, இன்கே துவாரா. அவர்களால், உன்கே துவாரா, உன்கே துவாரா. ஏதோ ஒரு பேரில் நம்ம சொல்லலாம். ராஜாவால், ராஜா துவாரா, ராஜா துவாரா. ராணியால், ராணி துவாரா, ராணி துவாரா. அம்மாவால், மா துவாரா, மா துவாரா. அப்பாவால், பிதா துவாரா, பிதா துவாரா. யாரால், கிஸ்கே துவாரா, கிஸ்கே துவாரா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கர்மவாட்சியில் ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெர்பு சேஞ்ச் ஆகும். கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. பத்ர மேரே துவாரா லிखा जाता है. இதில் கடிதம்ன்றதுக்கு பத்ர, என்னால் அப்படின்றதால மேரே துவாரா ஆட் பண்ணியிருக்கோம். எழுது அப்படின்ற மெயின் வெர்போட வெர்பு 3 ஃபார்ம் தான் லிखा, லிக், லிखा, லிखा. ஹிந்தியை பொறுத்தளவுக்கு வெர்பு 2, வெர்பு 3 ரெண்டுமே ஒன்று தான். இங்கிலீஷில் வெர்பு 2 ஒரு மாதிரி இருக்கும், வெர்பு 3 ஒரு மாதிரி இருக்கும்.
இங்கே வந்து வெறுப்பு 3 ஏன் கொடுத்துருக்குன்னா இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றனால தான் வெறுப்பு 3 கொடுத்துருக்கேன். லிக் அப்படின்றதுக்கு வெறுப்பு 3 லிखा, ஆண்பால ஒருமை குறிக்கிறதால ஜாத்தாகே அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை ஆட் பண்ணியிருக்கோம். பத்ர மேரே துவாரா லிखा जाता है. கடிதம் எங்களால் எழுதப்படுகிறது. இதில் வந்து எங்களால் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, பன்மையை குறிக்குது. கடிதம் என்றது ஆண்பாலில் ஒருமையை குறிக்குது. பத்ர ஹமாரே துவாரா லிखा जाता है. பத்ர ஹமாரே துவாரா லிखा जाता है. இதுலேயும் லிखा जाता है அப்படின்னு ஆண்பாலில் ஒருமை குறிக்கும் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம். ஏன்னா ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெர்பு சேஞ்ச் ஆகுது. சப்ஜெக்ட் வந்து ஆண்பாலா பெண்பாலா பன்மையா ஒருமையா எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது. ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெர்பு சேஞ்ச் பண்ணணும். கடிதம் உன்னால் எழுதப்படுகிறது. பத்ர தேரே துவாரா லிखा जाता है. பத்ர தேரே துவாரா லிखा जाता है. கடிதம் உங்களால் எழுதப்படுகிறது. பத்ர துமாரே துவாரா லிखा जाता है. பத்ர துமாரே துவாரா லிखा जाता है. கடிதம் தங்களால் எழுதப்படுகிறது. பத்ர ஆப்கே துவாரா லிखा जाता है. பத்ர ஆப்கே துவாரா லிखा जाता है. கடிதம் இவனால் எழுதப்படுகிறது. பத்ர இஸ்கே துவாரா லிखा जाता है. பத்ர இஸ்கே துவாரா லிखा जाता है. கடிதம் அவனால் எழுதப்படுகிறது. பத்ர உஸ்கே துவாரா லிखा जाता है. பத்ர உஸ்கே துவாரா லிखा जाता है. கடிதம் இவர்களால் எழுதப்படுகிறது. பத்ர இன்கே துவாரா லிखा जाता है. பத்ர இன்கே துவாரா லிखा जाता है. கடிதம் அவர்களால் எழுதப்படுகிறது. பத்ர உன்கே துவாரா லிखा जाता है. பத்ர உன்கே துவாரா லிखा जाता है. இப்போ கடிதம் அப்படின்றது ஆண்பாலில் ஒருமை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சப்ஜெக்ட் வந்து ஒருமை பன்மை எதுவாக இருந்தாலும் வெறுப்பு பார்த்தீங்கன்னா ஆண்பால் ஒருமை தெரிமை தான் மாறி இருக்கு. அடுத்தது ஆண்பாலில் பன்மையை குறிக்கிற மாரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அதுக்கு நம்ம சொல்லி பார்க்கலாம். கடிதங்கள் என்னால் எழுதப்படுகிறது. இதில் கடிதங்கள் அப்படின்றது ஆண்பாலில் பன்மையை குறிக்கக்கூடியது. பத்ரோं मेरे द्वारा लिखे जाते हैं. பத்ரோं मेरे द्वारा लिखे जाते हैं. கடிதங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பத்ர அப்படின்னு சொல்லலாம், பத்ரம் ரெண்டுமே சொல்லலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுனால நான் பத்ரம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் கடிதங்கள் ஆண்பாலில் பன்மையை குறிக்கிறதால லிக்ன்ற வெறுப்பு 3 வந்து லிக்கே அப்படின்னு வந்திருக்கு. ஜாத்தே ஹே அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். பத்ரோं मेरे द्वारा लिखे जाते हैं. சப்ஜெக்ட் வந்து ஆண்பாலில் ஒருமையாக இருந்தாலும் வெறுப்பு வந்து பன்மையை குறிக்கிற மாதிரி இருக்கு. இதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். पत्रों हमारे द्वारा लिखे जाते हैं. पत्रों इसके द्वारा लिखे जाते हैं. पत्रों उनके द्वारा लिखे जाते हैं. சப்ஜெக்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம். கடிதங்கள் அப்படின்றது ஆண்பால பன்மை குறிக்கிறதால வெறுப்பு வந்து ஆண்பால் பன்மை தெரிந்து தான் வரணும். அடுத்தது புத்தகம் என்னால் படிக்கப்படுகிறது. புத்தகம் அப்படின்றது பெண்பாலில் ஒருமையை குறிக்கக்கூடியது. இதுக்கு எப்படி வெறுப்பு செஞ்சாலும் பார்க்கலாம். கிதாப் மேரே துவாரா படி ஜாத்தி ஹே. கிதாப் மேரே துவாரா படி ஜாத்தி ஹே. இதில் படு அப்படின்றது வெறுப்பு 3 வந்து ஈ சவுண்டை குறிக்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. படி பெண்பாலில் ஒருமை குறிக்கிறதால ஜாத்தி ஹே அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஒவ்வொரு ரூட் வெர்புக்கும் எப்படி பாஸ்ட் டென்ஸ் வெர்பாக மாற்றுறது அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இதிலே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புத்தகம் எங்களால் படிக்கப்படுகிறது. கிதாப் ஹமாரே துவாரா படி ஜாத்தி ஹே. இதில் எங்களால் அப்படின்றது ப்ளூரலாக இருந்தாலும் பெண்பாலில் ஒருமை குறிக்கிறதுனால படி ஜாத்தி ஹே அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது புத்தகங்கள் என்னால் படிக்கப்படுகிறது. இது வந்து பெண்பாலில் பன்மையை குறிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். கிதாபே மேரே துவாரா படி ஜாத்தி ஹே. கிதாபே மேரே துவாரா படி ஜாத்தி ஹே. இதில் பெண்பாலில் பன்மையை குறிக்கிறதால ஜாத்தி ஹே அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை ஆட் பண்ணியிருக்கோம். படு அப்படின்றத வெர்பு 3 வந்து படி அப்படின்னு மாறி இருக்கு. இது போல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. புத்தகங்கள் இவனால் படிக்கப்படுகிறது. கிதாபே இஸ்கே துவாரா படி ஜாத்தி ஹே. கிதாபே இஸ்கே துவாரா படி ஜாத்தி ஹே. புத்தகங்கள் அவனால் படிக்கப்படுகிறது. கிதாபே உஸ்கே துவாரா படி ஜாத்தி ஹே.
இதில் பார்த்தீங்கன்னா இவனால் அவனால் எல்லாமே ஆண்பாலில் ஒருமை குறிக்கக்கூடியது. இருந்தாலும் ஆப்ஜெக்ட் வந்து பன்மையாக இருக்கிறதால வெறுப்பும் பன்மைக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கு. இது போல் மற்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு சில வாக்கியங்களில் சப்ஜெக்ட் வந்து மறைஞ்ச மாதிரி வரும். தேர்வில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. परीक्षा में ये सवाल पूछा जाता है. परीक्षा में ये सवाल पूछा जाता है. இதுல சவால் அப்படின்றது ஆண்பால்ல ஒருமை குறிக்கக்கூடியதா இருக்கு. அதனால பூச் அப்படின்ற வார்த்தையோட வெர்பு 3 பூச்சா, ஆண்பால்ல ஒருமை குறிக்கக்கூடியதால ஜாத்தா ஹே அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை ஆட் பண்ணிருக்காங்க. परीक्षा में ये सवाल पूछा जाता है. हिंदी பேசப்படுகிறது. हिंदी बोली जाती है. ஹிந்தி போலி ஜாதி ஹே. ஹிந்தின்றது பெண்பாலில் ஒருமை குறிக்கக்கூடியது. அதனால போலி ஜாதி ஹே அப்படின்னு வந்திருக்கு. நாய்கள் விற்கப்படுகிறது. குத்தே பேச்சே ஜாத்தே ஹேன். குத்தே பேச்சே ஜாத்தே ஹேன். இதில் நாய்கள் அப்படின்றது ஆண்பாலில் பன்மை குறிக்கக்கூடியது. அதனால பேச்சே அப்படின்னு வெர்பு 3 வந்திருக்கு. ஜாத்தே ஹேன் அப்படின்னு ஹெல்பிங் வெர்பை ஆட் பண்ணியிருக்காங்க. கோழிகள் விற்கப்படுகிறது. मुर्गियां बेची जाती हैं. मुर्गियां बेची जाती हैं. இதுல கோழிகள் அப்படின்றது பெண்பால்ல பன்மை குறிக்கக்கூடியது. அதனால பேச்சி ஜாத்தி ஹே அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது கர்மவாச்சியில நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு நகி அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், துவாரா, வெர்பு 3, நகி பிளஸ் ஹெல்பிங் வெர்ப். கடிதம் என்னால் எழுதப்படவில்லை. பத்ர மேரே துவாரா லிखा नहीं जाता है. பத்ர மேரே துவாரா லிखा नहीं जाता है. அடுத்தது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் எப்படின்னு பார்க்கலாம். எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்னாலே கியா அப்படின்ற ஒரு வார்த்தையை சென்டென்ஸ் முன்னாடி ஆட் பண்ணணும். சென்டென்ஸ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா கியா, ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், துவாரா, வெர்பு 3 பிளஸ் ஹெல்பிங் வெர்பு. கடிதம் என்னால் எழுதப்படுகிறதா. கியா பத்ர மேரே துவாரா லிखा जाता है. கியா பத்ர மேரே துவாரா லிखा जाता है. இதில் கியா அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும்தான் ஆட் ஆயிருக்கு. இதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரே சென்டென்ஸ் எதுக்கு எடுத்துருக்கேன்னா அப்போ தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது எஸ்ஆர் நோ டைப்பிலே நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியா, ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், துவாரா, வெர்பு 3, நகி பிளஸ் ஹெல்பிங் வெர்ப். கடிதம் என்னால் எழுதப்படவில்லையா. क्या पत्र मेरे द्वारा लिखा नहीं जाता है. क्या पत्र मेरे द्वारा लिखा नहीं जाता है. இந்த இடத்துல கியாவும் யூஸ் பண்ணியிருக்கோம், நகியும் யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஆர் நோ டைப்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்ததால இது போல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது WH கொஸ்டினை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் அமையும்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், துவாரா, WH கொஸ்டின், வெர்பு 3 பிளஸ் ஹெல்பிங் வெர்ப். கடிதம் என்னால் ஏன் எழுதப்படுகிறது. கடிதம் என்னால் ஏன் எழுதப்படுகிறது. பத்ர மேரே द्वारा क्यों लिखा जाता है. पत्र मेरे द्वारा क्यों लिखा जाता है. மேக்ஸிமம் தமிழ்லையும் ஹிந்திலையும் சென்டென்ஸ் ஃபார்மேட் ஒன்று தான். நம்ம தமிழை எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரியே ஹிந்திலையும் பேசிடலாம். இது வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் எதுவுமே நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. தமிழில் நம்ம எப்படிலாம் வாக்கியங்கள் அமைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஹிந்திலையும் பேசுவாங்க. ஏற்கனவே சென்டென்ஸ் ஃபார்மேட் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்துங்க.
அடுத்தது WH क्वेश्चनலயே நெகட்டிவ் சென்டென்ஸ். ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், द्वारा, WH क्वेश्चन, verb 3, நகி, ஹெல்பிங் verb. கடிதம் என்னால் ஏன் எழுதப்படவில்லை? पत्र मेरे द्वारा क्यों लिखा नहीं जाता है? पत्र मेरे द्वारा क्यों लिखा नहीं जाता है? ஓகே, இன்னைக்கு கர்ம வாச்சையில பிரசன்ட் பார்த்தோம். ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அடுத்த வீடியோவில் கர்ம வாச்சையில பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தன்யவாத்.